ஐயோ, உங்களுக்கு இப்போ நான் உண்மையிலேயே மெஹந்தி போடுற பொண்ணுதானான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? ஆ, என் பெஹன் பண்ற வேலையெல்லாம் எப்பவும் இப்படிதான் இருக்கும். அரே, என் பேக்ல புக் எடுக்க வேண்டான்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தா அவ எடுத்துட்டா. என்னை விட அதிகமான ப்ரோக்ராம்ஸ் புக் பண்ணணும்னு அவ பாக்குறா. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? டிசைன்ஸ் காட்டுற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லைன்னா கிளம்பி போயிடும். ஐயோ, இப்போ வெளியில போனா நான் நினைச்ச வேலை நடக்காது. ஏதாவது ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணணும். மாஃப் கீஜியே மேடம். நான் மனுஷங்களை நம்புற மாதிரியே டெக்னாலஜியும் அதே அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன டெக்னாலஜி அது? ஏக் மினிட், நான் இப்பவே காட்டுறேன். இதுல இருக்கிற நல்ல டிசைனை நீங்க செலக்ட் பண்ணுங்க. என் சிஸ்டர் ரொம்ப அழகா பண்ணுவா. மாம், என்ன மித்ரா? லக்ஷ்மி பொருள் இருக்கிற ரூமை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னல, ஏன் பண்ணல? இப்ப என்ன ஆச்சுடா? அந்த ரூமை நிரந்தரமா மூடி வைங்கன்னு சொன்னா அப்பப்போ யாராவது ஒருத்தங்க போயிட்டே தான் இருக்காங்க. இந்த வீட்ல அந்த ரூம் இருக்கிற விஷயத்தையே மறந்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள போகணுங்கிற யோசனையே விட்டுருங்க. இன்னைக்கு பசங்க திரும்ப அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, எத்தனை பேரை தடுக்கிறது? பசங்கன்னு யார சொல்றாரு? யார் பசங்களா இருக்கும்? இப்ப அந்த ரூம் நிரந்தரமா மூடலனா உன் சொத்து ஏதாவது கரைஞ்சிருமா? எனக்கு மன நிம்மதி இல்லாம போகுது. ஏன் சொல்றேன்னா, அந்த ரூம்ல லக்ஷ்மியோட மெமரிஸ் இருக்கு. அதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு கசப்பான மெமரிஸ் மாம். ஆனா எங்களுக்கு மட்டும் அது ரொம்ப பொக்கிஷமான ஸ்வீட் மெமரிஸ். என்னது ஸ்வீட் மெமரிஸா? லக்ஷ்மி இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்கறத மறந்துட்டீங்களா? மித்ரா, லக்ஷ்மியை பத்தி நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்க. முழுசா தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாம் இருக்கு? லக்ஷ்மியால நம்ம குடும்பம் நடு தெருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு.